காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம், அண்ணாநகர், மாமல்லன் நகர், அண்ணா நகர், காரப்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் ஒன்றிய செயலாளர் ஜில்லா சரவணன் தலைமையில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் கோனேரிக்குப்பத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே வேட்பாளர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் பேசினார். அப்போது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என உறுதியளித்தார். மேலும் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அனைத்து வீடுகளுக்கும் குப்பை தொட்டிகள் வழங்கப்படும், சாலைகள் சீராக அமைத்து தரப்படும், அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா, தெருவிளக்குகள் அமைத்து தரப்படும் என்றும் வேட்பாளர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் உறுதியளித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர்.